எப்படி இருக்கீங்க? என்ன நிவாரணத்துக்கு வந்து என்ன அரிசியா பாருப்பா இந்த எடுக்கிறீங்க 4 பேருமே வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்துட்டு 4800 5000க்கு மேலே பில் பெற போகுது. அப்போ நான் வந்து சொன்னேன் பொடியல்கிட்டே கேட்டுக்கொள்ளுங்க பில் ஏண்டா. அப்போ அந்த அண்ணன் ஒரு வசனம் சொன்னார், நீங்கள் தராமல் போனாலும் பரவாயில்லடாப்பாண்டு. உண்மை நீங்கள் கொத்துக்க கை வைக்கப்படாத. சரி ஒத்துவணும். பிறகு என்ன செல்லி வேலை இல்லையா? மாமா கொத்து நல்லா இருந்த 2 பேரும் பிடிச்சிருக்கா பாரு போட்ட என்னட்ட வந்த பருப்பு வெளியிலையா உள்ளையா? எவ்வளோ வேணும்? 10 லட்சம். 10 லட்சம் இப்போ வராது. 10 ரூபா அப்படின்னா எடுக்கலாம். வாங்க வந்தேன் உள்ளுக்கு வந்து நாங்கள் சொல்கிற கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு நிவாரணத்தை தந்து கொடுப்போங்க. வாங்க என்ன வாங்க உள்ளே வந்து வேறங்க உண்மையாக வாங்க. அடுப்புக்கு எல்லாம் தண்ணி என்ன ஏன் இப்போ சிரிச்ச மாதிரியுமா நடந்து வர டிக்கி 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 அதுக்கு அந்த வாயு பிரச்சனை உண்டா? அது இந்த சில மழைக்கு தெரியாதோ எனக்கு அறுக்குறீங்க என்ன அம்மா நான் இருக்கையில் என்ன வெளிநாட்டுக்காரண்டா அப்புறம் என்ன சும்மா என்ன யோசிச்சுப்பாங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு தான் பாத்தியோ. அதுதான் அந்த பேக் ஐடிக்கார். அதுதான் அந்த பேக் ஐடி போட்டவங்களை வரதுனால ஆள் தான். போடலையோ சாமாண்டே போடலையோ நாங்க ஆட்டிட்டோம் நீ ஆட்டு அதான் காட்டு 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 அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த மாதிரி கடை ஒன்று பார்க்க போகிறோம். சரிதானே? அந்த மாதிரி கடை இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு கடை. அப்போ இன்றைக்கு விடிஞ்சதுக்கு திருப்ப சொல்கிறேன் இல்லை உண்மையிலே வந்து நான் எஸ்கே வ்ளாக்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பேருக்கு வந்து அது புரிகிறதில்ல. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு விடிஞ்சதுக்கு சொன்னால் நம்ம நீங்கள் வந்துட்டு எங்களோட வாயில் வந்து சாப்பாடு ஒன்று படவே இல்லை. அப்போ இன்றைக்கி இப்போ நேரம் வந்து பார்த்திங்க சொன்னால் 6:30. இப்போ தான் வந்துட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இருபாலையில் இருக்கிற ஊட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கோம். நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 தடவைக்கு மேலே சாப்பிட்ருப்போம். வந்து பகலெல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரைஸ் அண்ட் கறி வந்து வேறு லெவலில் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். சரிதானே? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் அண்ட் கொத்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். வளமையாக வந்து ஒரு அக்கா ஒருத்தவங்க நிற்பாங்க. அவங்க வந்துட்டு நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு வந்துட்டு வடிவாக வெல்கம் பண்ணி வந்துட்டு சாப்பாடெல்லாம் தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆள் இருந்தார். அப்போ நாங்கள் போக எங்கிட்ட கிருஷ்ணா அப்படின்ட்டு வந்து கதைச்சிருந்தார். அப்போ வந்து நாங்கள் சாப்பாடு என்ன போட அப்படின்னு கேட்க வந்துட்டு நாங்கள் ரைஸ் கொத்து எல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு கப் ரச்சி வச்சு வந்து அடிக்க சொல்லியிருந்தோம். அப்போ ஆளுக்கு கிட்டத்தட்ட 1200 முடியும். அப்போ பொடிகள் எல்லாரும், அதாவது நாங்கள் 3 பேரும் அன்று வந்து நேசன்னையும் எங்களோட இருந்து வாடினபடி. ஆனால் நேசனை காலமாக சாப்பிட்டு வரேண்ணே சொல்கிற குறையில தான் ஒரு வாட்டம் ஒன்று இருக்கணும். அப்போ வந்து நேசனையும் வந்துட்டு நாங்கள் 4 பேருமே வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்துட்டு 4800 5000க்கு மேலே பில் பெற போகுது. அப்போ நான் வந்து சொன்னேன் பொடியல்கிட்டே கேட்டுக்கொள்ளுங்க பில் ஏண்டா. அப்போ அந்த அண்ணன் ஒரு வசனம் சொன்னார், நீங்கள் தராமல் போனாலும் பரவாயில்லடாப்பாண்டு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வசனம் தான் இந்த வீடியோ எங்களுக்கு இதில் வந்து கதைக்க பண்ணது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் செய்கிறதில்லை. லைக் வந்துட்டு காசு வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் செய்கிறதில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு அன்புக்காண்டி நாங்கள் இந்த கடையை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். உண்மையிலேயே வந்து நீங்கள் ஜெஃப்னா இருபால கோப்பா சைட் வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்துட்டு தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சாப்பிடலாம். நல்ல க்ளீனாகவும் நல்லாவும் இருக்கும் வந்துட்டு சாப்பாடு. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். ஏன்னா இதெல்லாம் கதைக்கலாம். ஸோ அந்த உள்ளுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குமாண்டே
கருத்தி கொண்டு சந்தோஷம் கருத்தில் கொண்டோ சரிதானே சப்போர்ட் சந்தோஷம் தானே தமிழ்ல ஓகே அப்போ இங்கே வந்து சோட்டிஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது நான் இப்போ வந்துட்டு கொத்து சொல்லிக்கேன் நேசன் வந்துட்டு கொத்து சொல்லிக்கார் தம்பியாக்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு பார்ப்போம் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளனே மதியம் வந்து எங்களை சந்திக்கிறதுக்காண்டி ஸ்வீடன்லேருந்து ஒரு அண்ணா வந்தார் ஸோ வந்து அவற்றை அந்த ஒரு துண்டுமே வந்து நாங்கள் அட் பண்ணிக்கோம் இதில் எத்தனை பேர் வந்து கை காட்டி கொண்டு போயிட்டாங்க கை ஆட்டிட்டு போனேன் அப்போ அதுக்கு முன்னே 2-3 படிகள் கை காட்டிட்டு போனோம் ஞாபகம் இல்லை பொடியனல் வணக்கம் ஆமாலா சி கண்டமா இது எங்கடா கமலாடா நம்மடா பாகரவத்தை படிக்கணும் இப்போ உங்களோட ஊருக்கு தாடாப்பா போட்டு வரேன் பாகரவத்தை தான் ஓ போயிட்டு 2 ஃபுல்லாக சாப்பிடல இப்போ தான் சாப்பிட முன்னிட்டு வந்து எங்கே போயிட்டு போகிறீங்க அது சரியா எங்கே வேலை ஐபிசியில் என்ன நியூஸ் ரீடர் செக்யூரிட்டி அப்போ என்ன இப்போ வீட்டு அண்ணேரு ரைட் ஓகே சந்தோஷம் கண்டுட்டு வந்தது சந்தோஷம் அதே பெரிய விஷயம் ஐயா நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்றியா நீ சரி ஓகே அப்போ சந்தோஷம் போயிட்டு வாங்க சந்திப்போமா ஓகே அப்போ நாங்கள் வருவோம் 2-3 நாள் வருவோம் அந்த ஏழு பிள்ளைகளுக்கு சைக்கிள் எடுத்து கொடுக்க வருவோமா வாங்க ஓ அந்த பொம்பளை பிள்ளைகள் ஏழு படிக்கிற நிறைய பேர் இருக்கணும் இல்லை அவங்களுக்கு சைக்கிள் கட்டவங்கள எல்லாம் ஓ வருவோமா சரி அப்போ ஓகே சரி ஓகே ஓகே வாங்க சாப்பாடு ரெடியாக வருகிறாப்பா சாப்பாடு வருது போல வாங்க 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 அதுதானே வேலைன்ற விட நீங்கள் எங்களுக்கு அன்பு செலுத்தின விதமா நீங்கள் கொத்துக்க கை வைக்கப்படாதா சரி கொத்துவணும் பிறகு என்ன செல்லி வேலை இல்லையா இதாண்டா அந்த பழைய கொத்துன்ற மாடல் தெரியுமா சின்னனா இருக்கணும் இது வந்து உண்மையிலேயே கை கழுவாமலே எடுத்து சாப்பிட சொல்லுது இருந்தால் நான் கை கழுவி போட்டு வரும்போது அவர் கழுவி தான் வந்தது கழுவினாலும் வெளியில் நின்றனியல இல்லை அவர் கழுவி தான்டா வந்து அண்ணன் எங்களுக்கு இப்போ கிரேவியும் சோஸும் தந்தீங்கன்னா ஓகே சந்தோஷம் உண்மையாக இதாண்டாப்பா அந்த பழைய அது கொத்து நடுவேங்க என்ன சொல்லு உங்களோட டேஸ்ட்டை சொல்லும் ஆடு தானே அது அடிக்கல ஆடு தானே அடிக்கல சொல்லி வேலை இல்லை தனித்தனி பிளேட் போட சொன்னாங்கல்ல ரஜி ஓ பிரமாதம் இவ்வளோ மினக்கட்டாக்குது அங்கே கடை வேற லெவல் உங்களோட கருத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா கொத்து ஒரு வாரம் பார்க்கல அண்ணா கதையை கேட்டே இப்படியா ரஜி கொத்து ஒரு ரூபாவும் பார்க்கல அண்ணன் உண்மையா சொன்ன மாதிரியே பயங்கர பிஸி அண்ணன் ஒரே ஓட்டம் நான் பண்ண உங்களை மீனாவோட கனெக்ட் பண்ணி விட்றேன் ஆள் கேட்டல நம்பர் மீனா நம்பரை தேட்டாண்டு மீனாண்ட நம்பர் இருந்தால் களத்தில் அடிப்பேன் ஆள் என்ன நம்பர் இது அவரு இணைக்கல எழுதிவிட்டீங்களோ டிக்டாக்ல அந்த மாதிரி இதுதான் அந்த பழைய கொத்துண்டு அடுவே கிடக்கு அதான் அதான் அதோட அந்த பட்டு சின்ன சின்ன இதெல்லாம் ஓ மேஷின் அப்பா நேனே பசி இல்லடா வா அங்கிரிமா சாப்பிடுவேன்ப்பா
இதுதானே முதல் தடவை கோப்பைக்கு ரஜ்ஜி மிச்சம் கிடக்கா அதுதானே கிடக்குறா இல்லைன்னு இல்லை எலும்பு கிடக்கும் உண்டே ரஜ்ஜி மிச்சம் கிடக்கு ஒவ்வொரு டிஸ்போர்ட் அடிச்சிடலாம் ஆல்ரெடி கோப்பையை பார்த்தியா யோசிச்சு பாரு அண்ணன் நீங்கள் போட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா அதுதான்டா ஆ சாப்பிட போட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா ஆளை சாப்பிட போறீங்கன்னு சும்மா அங்கே இருந்தான் ஆளை பின்ன என்ன வாங்குவோம் சாப்பிட மாட்டார் ஆனால் இப்போ தெரியும் அவனுக்கு இவ்வளோ பசியோட இருந்துக்கிட்டு ஓம்மா சே நினைக்கிறா அதுதான் கேட்காது நாங்கள் விட மாட்டோமே அண்ணே வீடியோ எடுவே பார்த்தீங்களானே ஆள் ஆள் கடும் விளையாட்டு எடுபடு தானே எடுபடு எடுபடு தானே நம்பி இதை குடிக்கின்றாடி சூடு காண மொபைல் இல்லை இல்லை இதுதான் கணக்கு அந்த உழைப்புக்கு சூடு காணாது இதுதான் கணக்கு நான் கடுஞ்சூடுன்ற அதுக்கு தண்ணியை விட்டு போட்டேன் ஆனால் தண்ணி கலந்துட போடுது அண்ணா எவ்வளோண்ணா பில் தம்பி இதை மெக்கேட பில்ல ஒரு இது சேவியட் பேப்பர் இருக்கு பில்லை போடும் என்ன சலை தெரியுதுல என்ன அப்படிதான் முடியும் அப்படி ஓடியும் ஓ 4900 உங்களுக்கு வேணால் பார்த்தா புத்துப்படாது படியலுக்கோ எனக்கு தேவையில்லை பொத்துன் ரைஸ் ஒரு வயசானாக்க அப்போ എൻ്റെ ബാക്ക് ഒരു കാർഡ് കൊടുക്കും ദാ കവയാസ് ബസ് ആശയാക്കില്ലേ താവറുക தெரியான்னு சொன்னேன் அதுக்காக இந்த போடும் போலான்னு இருக்கு நான் சரி பார்ப்போம் சரி எது என்ன இது நீங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி ஐயாண்டோ அண்ணா எவ்வளோண்ணா 500 ரெண்டு 500 யார் நிற்கிறாங்க நாங்கள் 2 என்னட்ட இல்லையே மாற்றினது இல்லை மாற்றி அப்பா 4900 4 கறி 4 முட்டை ஊற்று சரிதானே ஒரு தண்ணி போத்துறோம் 60 எப்படி 200 200 ஆ அப்போ இது 4 பேர் டைம் கொடுத்துருவோம் பிரச்சனை நீங்கள் கொடுங்க நான் கொடுங்க நீங்களே கூட நான் கொடுக்குறது அவள் எத்தனை நிற்கிறேன் அப்படி அப்போ நீங்களே என்ன சும்மா இங்கே எப்படியா மாமாய் என்ன மாமா கொஞ்சம் நல்லா இந்த 2 பேரும் பிடிச்சிருங்க பாரண்ணா போட்டா அண்ணா வாரம் போட்டா ஓ பிற வாரண்ணா ஆறு நேசண்ணே எல்லாம் எடுத்தாச்சோ எந்த சின்ன கருத்தப்போ எடுத்தாச்சா ரெட்மி கொண்டா பார்த்துண்ணா எத்தனை மணிக்கு வரும் இது ஒரு 11 மணி நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம் லேட்டாக தான் பெறுமோ எந்த நம்பரோ உங்களுக்கு அடிச்சோன்னு எடுக்கக்கூடிய மாதிரி வேணுமோ அதுக்கு தான் 2000 தம்பி இந்த எடுங்கோ உனக்கு அடிச்சா நான் இந்த என்னோட அனுப்பேன் 75 ஓ 83 60 சரி என்ன பேர் தம்பி கவிதாசா நேசண்ணே பிக்மியே போட்டு இங்கே இருந்துட்டா கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் பெறும் போடுறாமா ஆளை அனுப்பி போட்டு மாத நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க இங்கே படுத்து இங்கே அம்மா சுண்டல் இங்கே 2000 பேர் இருக்குது இங்கே இந்த மாதல் ரோட்டுக்கு நீ அங்காளவோ இன்னும் கூட கேட்பார் ஆளை அப்போ நாங்கள் அங்கே கொண்டு மருதானத்துக்கு கொண்டு வா நீங்கள் இருந்தான் அவன் ஆன்சர் பண்ணுறானு இல்லை ஏண்ணே
பதில் ஒன்று இறக்கி விடுவோம்பா அணியா இந்த பேஸ் காசுப்பா அது அதான் பேட்டே என்ன போட்டு ஓ சந்தோஷமா போட்டுருக்குது இல்லை இல்லை மாதகல் பீச் பீச்சில் போட்டு தான் அங்கே கொண்டு விடுவாங்க சரி மாதிரி இல்லைன்னா விட மாட்டாங்க பக்ஸ் பாட்டியம் இதுக்குள்ள வைக்கிறேன் காலமாக இது பிடிக்க 200 கொடுத்து வந்து இரவில் எங்களுக்கு 5000 ரூபா செலவு வைக்கிறது உங்களோட அன்புக்கு இல்லை ஈடு சாமான் எடுத்துல என்ன சாமான் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை சாமான் அடிக்க ஹலோ ஓம் அண்ணா ஓம் அண்ணா மருதாமடத்துலேருந்து மருதாமட சந்தியில் நிற்கிறேன் மாணிப்பேவர பக்கம் மருதாமட சந்தியில் நிற்கிறேம்மா ஓகேண்ணா ஓகே தம்பி மதுனாசி இருக்கு 1500 ரூபா ஓலாஸ் வருது 1360 ரூபா பீச்சுக்கு இல்லை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சும்மா வீடியோ எடுக்க சொன்னா போல இருக்கேன் மற்றபடி இவ்வளோ நாளும் நீங்கள் கொடுத்தீங்களா அப்போ என்னைய கொடுக்கப்படுங்க ஒன்னே சொன்னேன் நீங்கள் பச்சை கல்லுனா கூட உண்மையா பேர் கவிதாஸ் பச்சை கல்லுனா கூட பேரா இல்லை இவ்வளோ நாளும் நான் கொடுக்க ஒரு நாள் பார்த்து தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் என்னட்ட 600 ரூபா வச்சுன்னா செல்ற இருக்கு மற்ற 600 காணா நேசண்ணே உங்களுக்கு நான் காசே தரேன் அப்படியே என்ன சாமான் பண்ணீங்க ஏதோ ஒரு சாமான் பண்ணியல்ல ஏதோ ஒன்று என்ன காசே கொடுக்கணும் இல்லை தலைமையிடாக்கு இல்லை நேற்று கொடுத்தாச்சு இல்லை கொடுத்தாச்சு நேற்று அங்கே கொடுத்தாச்சு என்ன பேக்கை தாங்க இருக்கா ஆனால் இதுக்குள்ளே மாற்றினாச்சு இல்லையேராப்பா 1500 கிடந்து ஏதோ ஒன்று எடுத்து கொடுச்சுனாரு 1000 ரூபா அந்த வந்த ஆக்கடா இருக்க ஏதோ எடுத்து கொடுச்சுனாரு இங்கே சரி கதையை விடப்பா என்ன கொண்டு இப்படி 1500 ரூபாக்கா ஆட்டோ கொண்டு சரி அப்போ அப்புறம் என்ன நாளைக்கு வரதோ அப்போ மழையில் வரது மழையில் ஆடி வர மாட்டேன் இன்று ஆத்து அண்ணே மழை பெய்யணும் கடவுளே ஏசப்பா ஓ ஆட்டோ வாசிக்க போயிரும் போல மழை பெய்யக்கூடாது சரி போட்டா கவனமா இங்கே சாமான் சாமான் சரியா ஆட்டோக்காரனை காண போகிறோம் ஆட்டோ போகிறோம் கியூஹெச் ஆட்டோ வேறு ஒன்று வேணும் இப்போ இல்லாத வட்டி வேறு வேணும் பாரு ஆமாம் மாதவன் கடற்கரை இல்லையா அப்படியே அங்கோண்டே தள்ளி விடுமா பாய் சரி என்ன ஆள் அனுப்பியாச்சு சும்மா படிக்கு தானே புகாய்க்கிறேன் எல்லாம் அந்த ஆளோட எவ்வளோ சில ஒழிஞ்சா அதை குறித்து கவலைப்படுறாங்க நாங்கள் இல்லை நேசனுக்கு இந்த எவனோட ஜட்டி ஒன்றினா அப்போ இப்போ போடாத அன்னைக்குதான் ரெண்டையும் போடலாம் இந்த சாமான் போடலையோ சாமான்டே போடலையோ காட்டாப் இந்த வாங்கிட்டு வரும் இல்லை இண்டே போடலையோ இங்க வா போட்டிக்கிறப்பா காட்டுனப்பா நாங்க ஆட்டிட்டோம் நீ அதான் காட்டு காட்டு போட மழையில் அடைச்சி தம்பி இல்ல உண்மை என்னடா இது களி போட மழையில் அடைச்சிட்டா கதை இது அதுக்கு தான் வாங்கி அதுல ஓடி விடாங்க நீங்க என்ன காலவன் நம்புறேன் கதையடா சொல்றேனே என்ன வெற்றி களி போட்ட குளிச்சிது இரவு மழையில் நனைஞ்சிது அப்ப ஒன்றியா அவன் கிடக்கு கிடக்காட்டியா சாவண்டா எனக்கு ஐயா
ஆனால் நல்லா இருந்தான் மழை நினைஞ்சோலி சோழி இல்லாத 6 நாள் வெயிட்டிங் வீட்டு கணக்காக வந்துடுறதான் வெயிட்டிங். எப்படி இருக்கிறீங்க? என்ன நிவாரணத்துக்கு வந்தோ? நிவாரணத்துக்கு வந்தோ? கொஞ்சம் கவர்மெண்ட் கொண்டு வந்துடுறான். என்ன அரிசியா பருப்பா? இது என்ன உண்டு? இந்த எடுக்கிறீங்களோ? சீனியாங்கடா அதான் என்ன பரவாயில்ல. என்ன எங்களோட நல்லா இருக்கிறீங்களா? நல்ல நல்ல டைமுக்கு தான் வந்துருக்கு. என்ன இப்போ எல்லாருக்கும் நிவாரணம் தேவையோ? நான் இறங்கி வர நாங்கள் வாங்க இதை வாங்க வாங்க இறங்கி வர நாங்கள் உருகாம உருகி நான் ஓடாத்தே இது என்னட்டு வந்த பருப்பு ஆத்தே எங்க இருந்து வாரியல்? திருவண்ணாமலையா? என்னது வந்தீங்க? ஆட்டோ இல்லையா? உள்ளுக்கு அண்ணா போக முடியாது, எல்லாம் தண்ணியா கிடையாது. வந்தா போக மாட்டீங்கன்னு சொல்லி தெரியும். வாங்க உங்களுக்கு விருப்பம். இது என்னப்பா இது? வாங்க. நான் இருக்கு அப்படியே எங்க இருந்து வாரியல்? அது சரி, வெளியிலையா உள்ளையா? எவ்வளோ வேணும்? 10 லட்சம். 10 லட்சம் இப்போ வராது. 10 ரூபா அப்படின்னா எடுக்கலாம். எப்படி உங்களை பாட்டெல்லாம் என்ன மாதிரி நல்லா போதா? கை இருமா கிடையாது. ஓகே ஓகே ஓகே. கை இல்லையா அண்ணாக்கு? ஓகே ஓகே. ஆனால் இது ஒரிஜினல் கை மை கிடக்கு என்ன என்ன? ஓகே ஓகே. நினச்சி அந்த இது மசாஜ் போட்டு வாரிகளாக வந்த இது என்ன வச்சிருக்காங்க? அதுக்கு தெரியாது. என்ன யாருக்கு யாருக்கு தெரியுமே? அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு அவரை தெரியும். அவர் என்ன? அது நோமல் இல்லை. ரிங்கோ படம் ரிங்கோ எந்த இடம்? மூண்டாங்கட்ட. இந்த இடம் உண்டு அவர் அதான் இது பிள்ளையடாப்பா. நீங்கள் பேச கொண்டு எங்க இங்கே யாழ்ப்பாணமா நீங்கள்? நான் யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை போயிருக்கிறேன். சரி சரி சரி. கரவட்டி என்ன வெளியில் எங்கேயும் இருந்து வந்தீங்களோ? ஸ்வீடன்லேருந்து. ஓகே ஓகே. உங்களை தெரியுமா? அதான் அதான் அதான். அப்படியே நான் அவசரப்படுறீங்க. ஸ்வீடன்லேருந்து அதுவும் கரவட்டிலேருந்து வந்தேன். நீ ஏன் நிற்கிறப்பா? நீ உண்ட அளவில் பாரு, வயிற்று கிழக்குன்னு வந்து அப்புறம் இதில் நிற்கிற நேரம் போகுது. இந்த நான் காய்ச்சி நிற்கிற டைமுக்கு நீ வேற கணக்காக இருக்கும். அப்புறம் சுரங்கியில் ஓடும். அப்போ என்ன போகிற? அப்புறம் இன்னும் லெஞ்சு வா இல்லை நாட்டுக்கு விருப்பம் அனுப்பிவிட்டாங்க. இங்கே உள்ளுக்கு வாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் வெளியில் நிற்கிறீங்க. அப்புறம் நேரம் எங்கே போகிறீங்க? நேரம் போடணுன்ட்டு மௌனியா கொஞ்சம் சுரங்கி போயிடாதோ? இந்த ஆட்டோ ஓடணுமே. அது ஓடும், பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி ஓடுங்க. என்ன நம்பர்? 21. அது கொஞ்சம் பிரச்சனை. அன்றைக்கு நாங்கள் போய்க்க முருவண்டியை கொஞ்சம் தாண்டி போய் யானையப்பா. என்ன இது நாங்கள் இதில் போய் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யானையை கண்டேன். இதில் போயில்லை. இது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி விடுவோம் இந்த ஆட்டோ. ஓகே ஓகே. நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போடுவோம். இங்கேருந்து பஸ்ஸில் அப்போ பிரேன் வாங்க வந்தேன் உள்ளுக்கு வந்து நாங்கள் படுற கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு ஒரு நிவாரணத்தை தந்து கொடுப்போங்க. வாங்க வாங்க நான் சொல்கிறேன் வாங்க. அண்ணா வாங்க உள்ளே வந்து வேறங்க ஒன்று உண்மையாக வாங்க. அடுப்புக்கு எல்லாம் தண்ணி என்ன வாங்க. அண்ணா வாங்க நான் சொல்கிறேன் வாங்க. ரோட்லேயே தான் ரோட்டில் தண்ணி உண்மையான அடுப்பு சமைக்கல. அது இன்னும் இங்கே வாங்க நான் படுக்கிறதுக்கு காட்டமா செல்லுக்கு கேட்பாங்க. நீங்கள் வாங்க வாங்க வந்து ஸ்வீடனால வந்து வாங்க வீட்டை பார்த்துப்போம். வாங்க இங்கே மரியா போகுது. வாங்க வாங்க உள்ளுக்கும் இங்கே அம்மா பார்த்துட்டு அம்மா உள்ளுப்போம். என்ன நேசன்னேக்கோ ஆத்து என்ன வாயு பிரச்சனை? நேசனுக்கு வாயு பிரச்சனையா? வாங்க அண்ணா வாங்க அண்ணன். நீங்கள் இதுகளை கொண்டும் செய்ய வேண்டாம் வாங்க. இது நோமல் வா. அவசரம் போயிட்டு வரேன். இல்லை இங்கே வாங்க.
உண்மையை சத்தியம் ஒரு மைலோ நான் குடிச்சிட்டு போங்க வந்து வீடு வரைக்கும் வந்தீங்க யாரு நீங்க அது பச்சை பையன் அண்ணது பையன் அண்ணது பையன் இல்ல வந்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வரேன்ற ஒரு குறை நாளைக்கு வரக்கூடாது நீங்க இப்படி யோசிக்கிறீங்க உள்ள கூட்டினா நிவாரணம் கேட்கறான் நான் இப்போ ஆட்டோ போகணும் முதலாவது அவங்க இருக்க ஆளாக சந்திப்போம் கைப்போம் சரி அப்படின்னு கதைக்கு இல்லை நாங்கள் இனிதான் கதைக்க தொடங்க போறோம் நீங்க வர மாட்டீங்க இல்லை வந்தேன்னா நான் அவர்த்த வரையில அவர்த்துக்கிட்ட வரையில நான் போனான் ஸ்வீடன் என்ன ஆச்சு சாரி தலைநகரம் வேதண்டுகளுங்க அது இல்லை என்ன ஏன் இஞ்சி வாங்க இப்போ நீங்கள் ஒரு நாட்டு பொரியல் தலைநகரத்தில் அங்கே போகிறேன் அங்கே போகிறீங்க அங்கே போனால் தலை கேட்குற சம்பவ கேட்பேன் குளிக்கிற ஒரு சவக்காரத்தை கேட்பேன் தலைநகரத்தை கேட்க போகிறேன் என்ன மாதிரி இங்கே ஏன் இப்போ சிரிச்ச மாதிரியுமா நடந்து வர டிக்கி 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 என்று ஆளுக்கு அந்த வாய்வு பிரச்சனை உண்டா ஓ அது இந்த சில மலைக்கு தெரியாதோ சாப்பாடு தெரியப்பட ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமே சில இடங்களில் நிறைய ஆட்டு போடும் கொண்டு பண்ணலாம் அது சரி என்ன பேர் வந்துட்ட பேரே வாங்குவாங்க அனுசனும் இல்லை மட்டக்களவு பண்ணி கவிதாசோ இல்லை அனுசன் புறவர் இப்போ அதை தான் நான் கேட்டேன் அனுசன் மாற இல்லையோ அனுசன் மாறவனா தெரியும் தானே அது பிறந்தநாளுக்கு வந்தவன் ஓ இப்போ நாங்கள் அவன் பிறந்தநாள் போவோம் 6ஆம் தேதி 12 மாதம் ஒரு ஆளை தெரியும் தெரியாது இப்போ ஒரு கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனக்கு சொன்ன முழு ஹிஸ்ட்ரியுமா சொல்லு இவற்ற முதல் படம் வீடியோ எடுக்க வழிகிட்டது ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு பழைய வீட்டுக்கு போய் ஒரு ஒரு ஓலை கொட்டுற வீட்டுக்கு போய் வெறும் வெற்றி அப்பாவும் போய் காசு கொடுக்கினேன் அதான் நம்ம ஸ்டார்ட் ஓமா இல்லையா ஓமனிட்டா கரைச்சல் இல்லையே அப்புறம் சும்மா பாதத்தை நேரம் இப்போ நான் இல்லையண்ட அப்புறம் என்னண்டு நீங்கள் கேட்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க அப்போ அதை இப்போ போட்டு நீங்கள் கேட்க அது இப்போ கவர்மெண்ட்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வர அதுலேருந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வர அப்போ கவர்மெண்ட்டா கரைச்சல் இல்லையே விஷயம் சரி என்ன சொல்லலாம் நீங்கள் ஆள் அனுப்புங்க நான் உங்களை கூட்டிகிட்டு வரோம் எங்கே நான் கூட்டிகிட்டு வரோம் பவுனியாக்க நான் கூட்டிகிட்டு அவர் தான் திருவோணமலையில் ஓனர் யாரு திருவோணமலை யார் ஓனர் இவரே ஓனர் அப்போ நீங்கள் உங்கள் ஆளை பிடிப்போங்க நான் இப்போ உங்களே இல்லை ஓனர் நினச்சி கொண்டு இருக்கிறேன் சரி நாங்கள் போயிட்டு போகிறோம் இங்கே ஒன்றும் பண்ண என்ன அது பொக்கெட்டில் இது கிடையாது சரியா சரி சந்தோஷமா வந்த சந்தோஷம் இப்போ அவசரத்தில் வந்தேன்னு சொல்றீங்க இப்போ வந்தவளா நேரம் வந்து பெறமுட்டதுக்கிட்ட ஒரு மனுஷன் வீட்டை ஒரு மனுஷன் வந்து 10-15 நிமிஷம் கட்டலாம் இல்லை நாங்கள் வந்து 5 நிமிஷத்தால கார் வருது அதை தான் சொல்ல ஒரு மனுஷன் வீட்டை போக்கேன்னு வரைக்கும் ஒரு அரை மத்தியானம் ஒதுக்கி வரணுமாப்பா இது என்ன வந்து புள்ளைய வந்து தொட்டில் என்ன கிணத்து கட்டில கிடத்தி போட்டு வந்தாக்கள் மாதிரி ஆட்டோ அதை விடுங்க உனப்பா ஆட்டோ போகும் தானே போகும் நீ அங்கிருந்து பஸ்ஸில் போகலாம் வெள்ளரை கோயிலுக்கு போகிறோம் ஏன் என்னது வெள்ளரை கோயிலுக்கு போகிறது கும்பிட தானே ஓ சொன்னாங்க இப்போ கும்பிடுங்க அவர் ஆட்டோக்காரன் விடணுமே ஆட்டோக்காரர் ரேட் வரைக்கும் நிற்க என்னையா ஸ்வீடன்லேருந்து வந்துட்டு ஆட்டோக்காரன் ரேட்டு 100 ரூபா காசு நான் பண்ணா கொடுத்து விட்றேன் என்னையா நீங்கள் ஆட்டோக்காரர் 100 எவ்வளோ ரேட்டு வருதுன்னு கேளுங்க இருக்கா அழகா கிட்ட கூப்பிட்டு வாங்க ஆட்டோ காசு நான் கொடுத்துருவோம் வாங்க இஞ்சி வாங்க ஆட்டோ காசு நான் கொடுத்துருப்பேன் இஞ்சி வாங்க இந்த கார்காரன் கையாட்டுறாமா அவங்க என்னென்னு கேட்போங்க அடிக்க போகிறான் போல வாங்க இந்த நின்றுட்டான் கார்காரன் நின்றுட்டான் பாரு வாங்க வாங்க ஆண்டு வாப்போம் வா இங்கே காரால் இறங்கி அண்ணன் ஆட்டோவுக்கு வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ அண்ணன் ஒரு நிமிஷமா வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ அண்ணன் குழம்பி கொண்டிக்கு இருந்தாலா சொல்லுங்கள் நாங்கள் தரோம் சொல்லுங்கள் எவ்வளோ ஆ சொல்லுங்க அந்த சொல்லாது ஏன் கேட்க மாட்டேன் அந்த இலக்கை தாண்டணும் தாண்டினா தான் நல்லா சொல்லும் எப்போ தாண்டு விழாக்கு அதை போனால் தான் தானே அங்கே போனால் தான் தானே என்ன ரேட் எவ்வளோ அண்ணன் என்னென்ன எனக்கு அறுக்குறீங்க என்ன அம்மா நான் இருக்கையில் என்ன வெளிநாட்டுக்காரண்டா அப்புறம் என்ன சும்மா என்ன யோசிப்பாங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு தான் நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிறீங்க கையில் போட்டு பாத்தியலோ ஆள் தான் அந்த பேக் ஐடிக்கார் ஆள் தான் அந்த பேக் ஐடி போட்டவங்களை வரதுனால ஆள் தான் சரி ஓஹோ இதால் வரையில அதெல்லாம் வரும் ஓ அதெல்லாம் வரும் ஓகே அண்ணா அண்ணா கடைசி மட்டும் பேரை சொல்லல அங்கே சொல்லி இருக்கிறேன் எங்க சோனாமுத்தன் என்னண்டு அங்கே சொல்லி இருக்கிறேன் அது சோனாமுத்தன் அங்கே சொல்லி என்ன பேர் என்ன அசோக்
உங்க நம்பர் கொடுத்தீங்களோ உங்களோட நம்பர் அது இதற்கு அந்த அடிக்குமாப்பா கடையை கொஞ்சம் ஜாமான் சொல்லி அடிச்சாலும் நான் இங்கே நிற்கிறேன் அது அங்கே போகும் அப்படியே அப்போ சரியா அப்போ ஒரு 10 தடவை எடுத்து போட்டு ஆள் விட்டு போயிட்டு வரேன் சரியோ நீ ஒன்றும் குடிக்காம போறீங்க வந்தக்கா ஒரு படி தந்து விட்ட மயிலோட பக்கண்டு நான் நில்லுமா ஐயோ வேண்டாம் 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 கடை இருந்தேக்காது இல்லை வேண்டாம் விடுங்க விடுங்க எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் இல்லை அது பூட்டிக்கிறேன் சும்மா அங்கே